ஹலோ மக்களே, வெல்கம் டு என்டர் ஃபார் ஃபன் சேனல். இன்றைக்கி மறுபடியும் ஒரு சூப்பரான ஒரு இடத்துல யூஏஇலேருந்து தான் வந்து நான் ஒரு ட்ராவல் வீடியோ கொண்டு வந்திருக்கேன். இது என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ நோட் பண்ணிங்களான்னு எனக்கு தெரியல, பட் இதுதான் வந்து குளோபல் வில்லேஜ். குளோபல் வில்லேஜ் வந்து யூஏஇயில் எவ்ரி இயர் ஒரு வின்டர் அட்ராக்ஷன் ஒன்று நடக்கும். இங்கே வந்து 6 மந்த்ஸ்க்கு இது இருக்கும். ஒரு அக்டோபர் எண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மார்ச் எண்ட் ஒரு ஏப்ரல் ஸ்டார்டிங் வரைக்கும் இது வந்து இருக்கும். இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது ஃபுல்லி ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். நிறையா கண்ட்ரீஸை வந்து அவங்களோட மாடல்ஸில் வந்து கண்ட்ரியோட ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி சின்ன சின்னதாக வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்டால் இல்லை, ஒரு பெரிய ஷாப் மாதிரி இருக்கும். அங்கே போய் நம்ம ஷாப்பிங் பண்ணலாம். அந்தந்த கண்ட்ரியோட என்னென்னலாம் ஃபேமஸோ அது எல்லாமே அங்கே வந்து அவங்க ஆத்தென்டிக்காக ஒரிஜினலாக வந்து நம்மளுக்கு அங்கே கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. எல்லா கண்ட்ரியோட ஃபுட்டு, அவங்களோட குவிசின் என்னவோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து கிடைக்கும். இது வந்து இங்கே யூஏஇ மக்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணுறது, எப்படா இந்த இயர் குளோபல் வில்லேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெயிட் பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் இது. 26 இயர்ஸாக இது வந்து நடந்துட்டுருக்கு. இந்த இயர் 26th இயர் தான் வந்து நான் உங்களுக்காக விளாக் பண்ணுறதுக்காக குளோபல் வில்லேஜ்லேருந்து இப்போது பண்ணிகிட்ருக்கேன். போகலாம், போகலாம், சூப்பராக இருக்குது. போயிட்டு வரலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யெமன், பஹ்ரைன், கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியா, இந்தியா, ஈஜிப்ட், ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க கண்ட்ரீஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா கண்ட்ரீஸும் கவர் பண்ணியிருப்பாங்க. இதோட என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 15 dirhams தான் இங்கே. இதை நம்ம ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம், இல்லை நேரில் போய் அங்கேயும் வந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இது ஆக்சுவலாக ஈவினிங்கில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்க அந்த லைட் அண்ட் அவங்களோட ஷோஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணும்போது இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். அதனால வந்து ஈவினிங் 4 o'clock ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நைட் வந்து 12 o'clock வரைக்கும், வீக் டேஸில், வீக்கெண்ட்ஸில் வந்து 1 o'clock வரைக்கும் அப்படின்னு. Turkish baked potatoes. புளிப்பு காரம். நிறையா ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் வந்து இங்கே நடந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் அப்படின்னா அதுதான் வந்து இந்த குளோபல் வில்லேஜ். அப்படியே நாங்கள் கிங்டம் ஆஃப் சவுதி அரேபியாக்குள்ளே நுழைஞ்சி ஒரு ஹனி ஷாப்பிங் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதுவும் பார்க்கலாம் நீங்கள். ஸோ ஹனி வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக நல்ல ஹனியாக கிடைக்குங்கிறனால வாங்கிட்டோம். நாங்கள் வாங்கினது ஒரு பேசிக் ஃப்ளேவர் தான், பிகாஸ் அதுதான் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்ட்டு. பட் இங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக ஹனி ஃப்ளேவர்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வெளில வந்தான்னா நம்ம கண்ணில் மெயினாக படுறது என்னது, இந்த இந்தியன் சாட் பசார். எங்கே போனாலும் நம்ம ஒரு இந்தியன் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணலன்னா அப்புறம் என்ன ஃபுட்டு சாப்பிட்டோம், கரெக்டாக? ஸோ அதனால் நேராக இங்கே எங்களுக்கு ஃபஸ்ட்டு கண்ணில் பட்டது வந்து இந்த தந்தூரி மட்கா சாய் இதுதான். ஸோ இந்த சாய் வந்து ஆக்சுவலாக தந்தூரின்றாங்க, ஆனால் அந்த கப்பு மட்டும்தான் அவர் தந்தூரிக்குள்ளேருந்து எடுக்கிறாரு. சாய் வந்து இதில் மட்டும் போட்டு வச்சுட்டு, ஒரு பாய்லரில் போட்டு வச்சுட்டு தான் அதுலேருந்து நம்மளுக்கு தராரு. பட் அந்த மட்காவில், அந்த மண் இதில் சாப்பிட்றது வந்து ஓரளவுக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு மசாலா சாய் டேஸ்ட் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு நார்மல் மசாலா சாய் டேஸ்ட்டில் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படி தான் அவர் வந்து அதை போடுறாரு, அதை நீங்களும் பார்க்குறீங்க. இதை சாப்பிட்டுட்டே ஒரு சின்ன இன்டர்வியூ. ஹாய், நீங்கள் குளோபல் வில்லேஜ் வந்து ஒரு 1 hour சுற்றிட்டு இருக்கீங்க.
இங்கே நீங்கள் என்ன பார்த்தீங்க, இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள் பார்க்கலாம். வருஷம் வந்திருக்கேன். இந்த தடவை வந்து புதுசான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஈஜிப்டில் ஒரு சிலை மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ட்ரன்ஸ்லேயே நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது போனோம், அப்படியே குவைத் போனோம், ஈரான் போனோம். அப்புறம் வந்து இப்போ தான் கேஎஸ்சில் போய் ஹனி வாங்கிட்டு வந்தோம். அபுதாபிலேருந்தே நாங்கள் இந்த மாதிரி எல்லா இதுக்கும் போயிட்டு வந்திருக்கோம். அப்புறம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா தந்தூரி மட்கா சாய் குடிச்சிட்ருக்கோம், நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த தடவை புதுசாக ஒன்று வந்து டர்க்கிஷ் பேக்டு பொட்டேட்டோஸ்னு ஒன்று சாப்பிட்டோம். அது வந்து ஒரு ஃபுல் பொட்டேட்டோவில் அந்த நிறையா அந்த டொமேட்டோ சட்னி, அதுக்கப்புறம் நிறையா அந்த கேர்டு மாதிரி நிறையா போட்டிருந்தாங்க, சில்லிஸ். ஒரு டொமேட்டோ சட்னியும் கேர்டும் சாப்பிட்றதுக்காங்க அந்த பேக்டு பொட்டேட்டோ வாங்கினீங்க? அது அப்படி தாங்க, ஒவ்வொரு கரண்டி தான் போட்டோம். அதில் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு தான் நல்லா இருந்துச்சு, பாக்கி வந்து வேஸ்ட்டு தான். சோஃபார் ஓகே. இப்போ அடுத்து வந்து ஈஜிப்ட் போகலான்னு இருக்கோம், அடுத்து ஆஃப்ரிக்கா போகலான்னு இருக்கோம், அடுத்து இந்தியா வரும். ஓகே. ஸோ இந்த வருஷம் எப்படி உங்களோட பிளான்? கண்ட்ரீஸ் எல்லாம் விசிட் பண்ணுறதா, இல்லை ஷாப்பிங் பண்ணுறதா, இல்லை நல்லா சாப்பிட்றதா? இந்த தடவை நீங்கள் சொன்ன ஆப்ஷன் 3 தான் நம்மளோட இது. நல்லா திண்டு தீர்த்து பண்ணணும்ப்பா அப்படின்ற மாதிரி இருக்கிற எல்லா வெரைட்டியும் சாப்பிடணும். இந்தியன் ஃபுட்டை தவிர மற்ற எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடணும். இந்த சாய் இந்தியன் ஃபுட் இல்லைனா வேறு எந்த ஒரு ஃபுட்? இது ஒன்று மட்டும் ஈவினிங் வந்து வேறு எந்த ஒரு கண்ட்ரி எதுவும் நல்லா இருக்காது, அதனால் இது மட்டும் வாங்கியிருக்கேன். மற்றபடி ஓகே. இது இந்தியன் அடிச்சிக்க முடியாது. இப்போ நீங்கள் எங்களோட இன்னும் நிறையா ட்ராவல் பண்ணுங்கள், இன்னும் நிறையா காமிக்கிறோம். ஓகே. ஸோ அவ்வளோதான். அப்படியே அந்த சாயை சாப்பிட்டோமோ ஆப்போசிட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்ரிக்காவோட பெவிலியன் தான். எப்பயுமே ஆஃப்ரிக்காவும் சரி ஈஜிப்டும் சரி ஒரு பிரம்மாண்டமாக ஒரு பெவிலியன் வச்சுருப்பாங்க. நான் ஒரு 4 வருஷமாக பார்த்துட்ருக்கேன் குளோபல் வில்லேஜ். என்னோடய ஃபேவரட்ஸ் வந்து எப்பயுமே ஆஃப்ரிக்கா, ஈஜிப்ட், சைனா அண்ட் அஃப்கோர்ஸ் இந்தியாவிலே அவங்க வச்சுருக்கிற டிஸ்பிளே பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ அது என்னோட எப்பயுமே ஃபேவரட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து இப்போ ஆஃப்ரிக்கா பெவிலியனுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன், என்ன இருக்கோ அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் அவங்களுக்கு என்ன ஃபேமஸ் அப்படிங்கிறது தான், அதுதான் வந்து கடையாக வந்து போட்டு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஆப்வியஸாக அந்த ஆஃப்ரிக்காவில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி கைவினைப் பொருட்கள், உடன் இதெல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ஃபேமஸாக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த பாடி க்ரீம், சீரம், ஷியா பட்டர், கொக்கோ பட்டர் அந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அப்படி தான் வந்து நம்மளுக்கும் இப்படி போக வர ஏதாவது பண்ணி இதை வாங்கிக்கோங்க அதை வாங்கிக்கோங்க பேசிக்காக நம்மளுக்கு வந்து கேன்வாஸ் பண்ணி நம்மளை வாங்க வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அதை விட இங்கே ஒரு பெரிய மேட்ரு என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோ வேணாலும் பார்கெயின் பண்ணலாம், நல்லா பார்கெயின் பண்ணலாம். எப்படி நம்ம ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணுவோமோ நம்ம ஊர்லலாம், ஒரு டி நகரில் போயிட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் வந்துட்டு நம்ம எனக்கு வந்து இந்த ரேட்ஸ் எப்படி பேரம் பேசுவோமோ அந்த மாதிரி இங்கேயும் வந்து நல்லா பேரம் பேசி வாங்கலாம். இதெல்லாம் வந்துட்டு அந்த கண்ட்ரிக்கு நம்ம போய் வாங்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையால் வருஷம் குளோபல் வில்லேஜ்க்கு மட்டும் போயிட்டு யூஏஇ மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிடுவாங்க. இது வந்து ஆஃப்ரிக்கா. இதே மாதிரி இப்போ நீங்கள் கல்ஃப் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹனி வந்து ரொம்ப பியூராக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறையா நட்ஸு, சாஃப்ரான், குங்குமப்பூ, ஸ்பைசஸ், இது எல்லாமே வந்துட்டு இவங்களோட ஃபேமஸ் கல்ஃப் கண்ட்ரிஸோடது. ஸோ அந்தந்த கண்ட்ரியோட பெவிலியனில் போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். அண்ட் ஒவ்வொரு கண்ட்ரிக்குள்ளேயும் இந்த மாதிரி இப்போ இந்த ஃபுட் இருக்கும், அவங்களோட ஃபுட்டு இருக்கும். பேசிக்காக நாங்கள் வந்து வெஜிடேரியன் அப்படிங்கிறனால எங்களால் ரொம்ப கம்மி ஆப்ஷன்ஸ் தான் வந்து இருந்தது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து எல்லாமே வந்து நான்வெஜ் ஸ்பெஷாலிட்டிஸ். ஸோ எங்களால் வந்து கொஞ்சம் தான் டேஸ்ட் பண்ண முடிஞ்சது. பட் அந்த மெனு கார்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அவங்கவுங்க ஊரோடது ஊர் பேர் தெரியாத வந்து ஃபுட் ஐட்டம்லாம் பயங்கரமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஆஸ் யூஷுவல் இந்தியாவில் என்ன ஃபேமஸ் அது வந்து இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கைவினை பொருட்கள், மண்ணில் நம்ம பண்ணுற விளக்கு, அதெல்லாம் தான். அப்புறம் சைனா நான் சொல்லியிருக்கேன்ல எப்பயுமே செம்ம கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட என்ட்ரன்ஸே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக வந்து ஒரு சைனீஸ் ஸ்ட்ரீட்குள்ளே போகிற மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. ப்ளஸ் இந்த மாதிரி வந்து வாட்டர் ஃபவுண்டைன், அதாவது என்ன நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும் இல்லை சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லைங்க. சும்மா அந்த 15 dirham டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு, விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, வேடிக்கை பார்க்குறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கும். இது வருஷம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, இது வந்து ஒரு 26th year அவங்களோடது. ஸோ இது இன்னும் பிரம்மாண்டமாக அவ்வளோ சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ். ஆக்சுவலாக இப்போ நான் கோவிட் டைமில் சொல்லணும், மாஸ்க் வந்து எல்லா இடத்துலையும் கம்பல்சரி.
ஒரு இடத்துலையும் சானிடைசர்ஸ் அது இதுன்னு வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க. இது பாருங்க, சைனா கண்ட்ரிக்குள்ளே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொம்மை சைனாவில் தானே எல்லா டால்ஸுமே வருது. ஸோ அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டாய்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட ஃபுட்டில் இருக்கிற வெரைட்டிஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விடுவாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த கண்ட்ரிஸ் அப்படியே நம்ம வந்து லைனாக போயிட்டே இருக்க வேண்டியதான். எங்களோட சேர்ந்து நீங்களும் வந்து இதை ட்ராவல் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கிதோ யூஏயில் இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஆல்ரெடி குளோபல் வில்லேஜ் பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்படி யூஏயில் இல்லைன்னா நீங்கள் துபாய் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே கிளைமேட்காக இந்த வின்டர் தான் ஆக்சுவலாக பெஸ்ட்டு, ஃப்ரம் அக்டோபர் டு மார்ச். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க, அப்படியே தாய்லாண்டில் வந்து இருக்கிற மாதிரி. ஸோ ஃப்ளோட்டிங் மார்க்கெட், ரெயில் மார்க்கெட் இது எல்லாமே வந்து அங்கே ரொம்ப காமன். ஸோ அந்த தாய்லாந்து பெவிலியனுக்கு முன்னாடி அவங்களுக்காக இந்த செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ மக்கள், எவ்வளோ ஒரு ஜாலியாக ஒரு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, ஒரு வீக்கெண்ட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அடுத்தது வந்து கிட்ஸுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும் நீங்கள் கேட்கலாம். அதுக்கும் எக்கச்சக்கமாக இருக்குது, ரைடான அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக டிக்கெட் ஸ்பெண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 100 dirhamsக்கு டிக்கெட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு ரைடுக்கு வந்து 20 பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் அந்த ரைடில் போயிட்டு வரலாம். கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியும் இருக்கும், அடல்ட் ரைட்ஸும் இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கண்ட்ரியோட ஸ்பெஷாலிட்டிஸ் தான் அவங்களுக்காக இங்கே டிஸ்பிளே வச்சுருக்காங்க. அதை வந்து நீங்களே பாருங்கள், என்னென்ன கண்ட்ரிஸும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க. இது பார்த்தாலே நம்மளுக்கு ஆக்சுவலாக வாங்கணும்னு தோணும், டெஃபினட்டாக தோணும். ஒரு கண்ட்ரி இல்லைனாலும் ஏதாவது ஒரு கண்ட்ரிக்குள்ளே போகும்போது சரி இது ரொம்ப நல்லா இருக்குல்ல, நம்ம வந்ததுக்காக இது வாங்கியே ஆகணும்ப்பா, இது நம்ம வீட்டில் வச்சே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அது இது நம்ம இது வரைக்கும் போய் பார்த்ததே இல்லைல்ல, போய் பார்ப்போம். என்ன சொல்கிறேன்? ஸோ இதுதான் வந்து அந்த ரைட்ஸ், இதுதான் நான் சொன்னது. சூப்பராக இருக்கும். இது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் வைஸ், அதான் சொல்கிறேன், பெரியவங்களுக்குமே செம்மையாக இருக்கும். ஜெயண்ட் வீலு, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபால் ரைடு, ரோலர் கோஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே போய் பார்ப்போமா ரேபிட் இருக்கான்னு. அங்கே தான் சும்மா பொம்மை வீடியோ நடக்கலாமா அப்படியோ? வரேன் இறக்குறேன். நம்ம பார்க்கறதுக்கு வா. குளோபல் வில்லேஜில் இன்னும் என்ன ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா நிறையா இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். பட் எங்களுக்கு வருஷம் ரொம்ப பிடிச்சது, நாங்கள் இந்த டைமில் கண்டிப்பாக இதுக்காகவே நாங்கள் குளோபல் வில்லேஜ் போவோம் அப்படின்னு என்ன அப்படின்னா December 2 நேஷ்னல் டே செலிப்ரேஷன் தாங்க. December 2 வந்து யூஏஇயோட நேஷ்னல் டே. ஸோ ஊர் பூரா எல்லா இடத்துலையும் கோலாகலமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. குளோபல் வில்லேஜில் ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து ஒரு ஃபயர் ஒர்க்ஸ் டிஸ்பிளே ஒன்று பண்ணுவாங்க. ஆக்சுவலாகவே குளோபல் வில்லேஜில் Thursdays and Fridays வீக்கெண்ட் அப்படிங்கிறதுனால ஃபயர் ஒர்க் டிஸ்பிளே இருக்கும். பட் நேஷ்னல் டேயோட ஸ்பெஷல் வந்து குளோபல் வில்லேஜ் ஃபயர் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாகவே நம்ம சொல்லலாம். எல்லா மக்களும் வந்து அதுக்காகவே வந்து நைட்டு 9 o'clock வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி அந்த ஃபயர் ஒர்க்ஸ் பார்த்துட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து அவங்க எல்லா ஃபயர் ஒர்க்ஸ் டிஸ்பிளே பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாத நிறைய ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃப்ரீ கிஃப்ட்ஸ், ஃப்ரீ ஷாப்பிங் கூப்பன்ஸ், அந்த மாதிரி வந்து நிறையா வந்து குளோபல் வில்லேஜில் ஆக்டிவிட்டீஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த குளோபல் வில்லேஜ் ஓப்பன் ஆகிருக்கிற இந்த 6 months தான் நம்மளுக்கு இங்கிலீஷ் நியூ இயரும் வரும்.
ஸோ ஜென்ரலாகவே நியூ இயர்னாலே எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கும் செலிப்ரேஷன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த டைமில் நம்ம குளோபல் வில்லேஜில் போயிட்டு அங்கே அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த ஒரு செலிப்ரேஷனும் வந்து சூப்பராக இருக்கும். எவ்ரி இயர் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லா மக்களும் யார் யாருக்கெல்லாம் வந்து அன்றைக்கி முடியுதோ டைம் இருக்கோ டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறையா பேர் வந்து குளோபல் வில்லேஜ் தான் வந்து இந்த ஹாலிடேஸ்லலாம் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோலேயே ஆல்ரெடி பார்த்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. அந்த மெயின் ஸ்டேஜில் வந்து எவ்வளோ மியூசிக் இருந்தது, எவ்வளோ என்ஜாய்மெண்ட் இருந்தது, எவ்வளோ க்ரௌட் இருந்தது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இவ்வளோ க்ரௌட் இருந்தாலும் அவ்வளோ சேஃப்டி ப்ரிகாஷன். விக்டோரியான்றது பேஸு. அதில் வந்து ப்ரொக்கோலி ஃப்ரெஷ் மஷ்ரூம் போட்டு ஒரு ரெட் கலரில் ஒரு பாஸ்தா. நைஸ். உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நைஸ். நாங்களும் வந்து கொஞ்சம் நிறையா ஃபுட்டு டேஸ்ட் பண்ணோம். ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி எங்களோட அஜெண்டாவே இன்றைக்கி வந்து ஃபுட்டு டேஸ்டிங் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை வந்து நல்லாவே வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸில் எங்களுக்கு என்ன விதமாக கிடச்சதோ நாங்கள் அது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு டேஸ்ட் பண்ணோம். ஒரு நாளைக்கு அவ்வளோதாங்க சாப்பிட முடியும். டெஃபினட்டாக இதுக்காகவே நாங்கள் ஒரு 4 ட்ரிப்பு போடுவோம், 4 இன்னும் எக்ஸ்ட்ரா 4 கண்ட்ரீஸில் போய் நிறையா சாப்பிடுவோம். அது மட்டும் இல்லாத ஷாப்பிங்கும் பண்ணுவோம். நாங்கள் வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக இந்த ஈஜிப்டில் இருந்த ஆஃப்ரிக்காவில் இருந்த அந்த ட்ரைபல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் நம்ம வீட்டில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஷோகேஸில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரிலாம் வாங்கினோம். ஒரு லெதர் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அங்கெல்லாம் போனீங்கன்னா லெதர்லாம் ரொம்ப ஃபேமஸ். ஆத்தென்டிக் லெதர் இருக்கும். அவன் வந்து அங்கே நம்மளுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணி காமிப்பான் ஃபயர் வச்சு. ஏன்னா ஜென்ரலாக லெதர் இஸ் ரெசிஸ்டன்ட் டு ஃபயர். ஸோ அதெல்லாம் அவங்களும் நம்ம சூப்பராக பண்ணி காமிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆத்தென்டிக்கான எல்லா பொருட்களும் ஃபுட்டாக இருக்கட்டும், க்ளோத்ஸாக இருக்கட்டும், மற்ற எனி ஐட்டம் அந்தந்த ஊரோட ஃபேமஸோடது சூப்பராக வந்து ஷாப் பண்ணலாம். ஸோ இதுதான் நாங்கள் இன்றைக்கி பண்ணது. இதே மாதிரி நீங்களும் குளோபல் வில்லேஜ் வந்து டெஃபினட்டாக எல்லோரும் என்ஜாய் பண்ணணும். மற்ற எங்களோட இன்னும் நிறையா வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் ஆஸ் யூஷுவல் யூஏஇலேருந்து. அதுக்காக எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்காக இடம் பார்க்கணும் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த இடம் காட்டுங்க யூஏஇயில், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், எங்களுக்கு அது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காட்டினீங்கன்னா அந்த இடம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போய் ட்ரை பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுவோம். மற்றபடி இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.